இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அவருடைய நன்மைகளும் கிருபைகளும் நம்மை சூழ ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் சூழப்பட்டிருக்கிற நாம், அவருடைய அன்பினால் சூழப்பட்டிருக்கிற நம்மை ஒன்றும் ஒரு காலம் சேதப்படுத்த முடியாத இடத்துல தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நன்மைகளையும் கிருபைகளையும் அளவில்லாமல் நம்மேல் வருஷிக்க பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த வேளையில நம்ம கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் நம்ம விசுவாசத்தை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் விசுவாசத்தை குறித்து நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி தான், அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆனா அதுல இருந்து பல காரியங்களை இன்னமும் ஆழமாய் நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்க போகிறார் என்பதை நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். மார்க்கு 5:25. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இந்த சம்பவத்தை குறித்து தான் நம்ம ஆழமாய் நம்ம தியானிக்க போகிறோம். அங்க முதல் வசனம் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அவளுடைய பலவீனம் ஒரு நாள் 2 நாள் காரியம் அல்ல. 12 வருஷங்கள், ஆயிரக்கணக்கான நாட்கள். இன்னைக்கு சுகமாயிரும், நாளைக்கு சுகமாயிரும், இந்த டாக்டர்கிட்ட போனா சரியாயிரும், அங்க போனா சரியாயிரும், எத்தனையோ டாக்டர்ஸ்ட அவ போயிட்டா. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவ செலவழித்தும் பார்த்துட்டா. ஆனாலும் சற்றாகிலும் குணமடையாமல், கொஞ்சம் கூட அவ சரீரத்துல மாற்றம் என்பது தெரியவே இல்லை. அவளால அவ சரீரத்துல எந்த மாற்றத்தையும் ஃபீல் பண்ண முடியாத இடத்துலதான் அவள் இருக்கிறாள். வசனம் சொல்லுது, யாத்ராகமம் 15:26, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். சங்கீதம் 103 பார்க்கிறோம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. இது எல்லாம் அவரை குறித்து, இயேசுவை குறித்து, தேவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். அவர் ஒருவரே பரிகாரி, அவர் மூலமாகத்தான் சுகம் உண்டாகும் என்பதையெல்லாம் இவள் அறிந்திருந்தாள். அதனாலதான் அவங்க அடுத்த வசனம் சொல்லுது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. இதுல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். அவ இயேசுவை குறித்து
கேள்விப்படுகிறாள். அப்ப அவ கேள்விப்பட்ட உடனே அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்குது. இந்த மருந்து மாத்திரைகளோ டாக்டர்ஸோ இவர்கள் யாரும் எனக்கு உண்மையான பரிகாரியாக இருக்க முடியாது. தன்னை முழுமையுமாய் குணப்படுத்துபவர் இவர் ஒருவரே, இவரே பரிகாரி, இவர்தான் என்னை சுகமாக்க முடியும், என் நோய்களை குணமாக்க முடியும் என்பதை அவள் இருதயத்தில் அறிந்து உணர்ந்தாள். எப்போ நம்ம இருதயத்துல ஒரு விஷயத்த அறிந்து உணர ஆரம்பிக்கிறோமோ, அங்க அவ சொல்றா, அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. இது வாயில சொல்றதில்ல, இது இருதயத்தில் சொல்லுகிற வார்த்தை. இருதயத்துல அவள் உணர்ந்து விசுவாசித்து அவள் ஒரு வார்த்தையை அறிக்கையிடுகிறாள். அங்க என்ன நடக்குது? காணக்கூடாத உலகத்திலிருந்து தேவனுடைய வல்லமை அவளுடைய சரீரத்துக்குள் அங்கே கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் மூலமாய் கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் வல்லமை நிறைந்தவராய் இயேசு கிறிஸ்து இருந்தாரு. ஆனாலும் இந்த விசுவாசங்கிறது யாராலையும் பார்க்க முடியாது. நம்ம நினைக்கிறோம் விசுவாசம் என்பது எண்ணம் அப்படின்னு நினைக்கிறோம், ஒரு தாட்டுன்னு நினைக்கிறோம். ஆனா காணக்கூடாத உலகத்துல அது ஒரு செயலாய் பார்க்கப்படுகிறது, ஒரு ஆக்ஷனா அது பார்க்கப்படுகிறது. இங்க அத்தனை பேர் அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. எல்லாரும் இயேசுக்கு பக்கத்துல தான் இருக்கிறாங்க. எல்லாரும் இயேசுவை தொட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க டச் எதையும் அவர் ஃபீல் பண்ணல. ஒருத்தியினுடைய அந்த தொடுதலை மட்டும் அவரால் ஃபீல் பண்ண முடியுதுன்னா, எப்போ ஒரு ஒரு அந்த மகள் தன்னுடைய இருதயத்தில் அவள் அறிந்து அதை உணர்ந்து, அவரே என் பரிகாரி அப்படிங்கிறத உணர்ந்து விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை அவள் சொல்லி, அங்க அவ சொல்றா, நான் வஸ்திரத்தை தொட்டா சுகமாவேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவளுடைய திங்கிங் எங்கேயுமே போல. அவளுடைய சரீரத்துல இப்போ இருக்கிற உதிரப்போக்கு அவ நினைக்கல. அதுக்கு முன்னாடி அவ டாக்டர்ஸ்ட செலவழித்த பணத்தை குறிச்சு அவ நினைச்சு பார்க்கல. அவ சரீரம் பலவீனப்பட்டதை நினைச்சு எதையுமே அவ திங்க் பண்ணாம அவ ஒன்னே ஒன்னதான் யோசிக்கிறா, ஒன்னே ஒன்னதான் விசுவாசிக்கிறா, ஒன்னே ஒன்னதான் இருதயத்துல உணர்ந்து அறிந்தவளாய் அவள் பேசுகிறாள். நான் ஒருத்தர்ட்ட போறேன், அவர் முழுவதுமாய் வல்லமை நிறைந்தவர், அவர் சுகமே உருவானவர். அந்த சுகத்தை நான் போய் தொடும் பொழுது என் சரீரத்துல அந்த சுகம் உண்டாகும் அப்படிங்கிறத அவள் உணர்ந்து அந்த வார்த்தையை தன் இருதயத்தில் அவள் சொல்லும் பொழுது அங்க என்ன நடக்குது? ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவருக்கு பின்னாடி வந்துதான் அவருடைய ட்ரெஸ்ல ஒரு ஓரத்தை தான் அவ தொடுறா. தொட்ட மாத்திரத்துல அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. And immediately the fountain of her blood was dried up. And she felt in her body that she was healed of that affliction. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். முதல்ல இருதயத்துல ஒன்ன உணர்றா, இவர் ஒருவர்தான் பரிகாரி, இவர் வஸ்திரத்தை நான் தொட்டா சுகமாவேன் அப்படிங்கிறத இருதயத்துல உணர்றா. இருதயத்தில் அவள் உணர்ந்த அந்த செயல் அவளுடைய சரீரத்தில் உணரும்படியாக தேவனுடைய வல்லமை அவளுடைய சரீரத்துக்குள் பாய்ந்து வந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய சரீரத்துல சில சுகம் வேணும்னா முதல்ல நம்ம எங்க உணரணும்? இருதயத்தில் நிஜமாய் எதை பார்க்கிறோமோ அது சரீரத்தில் நிஜமாய் நமக்கு மாறுகிறது. இன்றைக்கும் நம்முடைய இருதயத்துல நம்ம எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம், எதை யோசித்து கொண்டிருக்கிறோம், எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? அவளுடைய விசுவாசம் அந்த கூட்டம் அத்தனை கூட்டத்தையும் தாண்டி இயேசுவினிடத்துல அவளை கொண்டு வந்து சேர்த்ததை பார்க்கிறோம். அவளுக்கு வேற எத்தையும் யார பத்தி அவ திங்க் பண்ணவே இல்லை. இங்க பழைய ஏற்பாட்டுல எல்லாம் நம்ம பார்க்கிறோம், இப்படிப்பட்டவர்கள் கூட்டத்துக்குள்ள
போகவே கூடாதுன்னு சொல்லி பழைய ஏற்பாடு அங்க அந்த பல சட்ட திட்டங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இவ அதை எதையும் பற்றி கவலைப்படாதபடி அந்த கூட்டத்துக்குள்ளே அவள் கடந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு ஒருவரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் ஒருவர்தான் பரிகாரி, அவர் வஸ்திரத்தை தொட்டா நான் சுகமாவேன், என்ன குறிச்சு என்ன சட்ட திட்டங்கள், என்ன நியாயப்பிரமாணம் என்ன வேணாலும் சொல்லட்டும், அது எதையும் நான் பார்க்க போவதில்லை, கிருபையா இருக்கிற அவரிடத்துல நான் போவேன், அவருடைய கிருபை என்னை தொடும் பொழுது நான் சுகமாவேன் என்று சொல்லி எல்லா அந்த ட்ரெடிஷன்ஸ் ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு அங்க இயேசுவினிடத்தில் அவள் போகிறதை பார்க்கிறோம். அவ எந்த பிரச்சனையும் பார்க்கல. இப்போ அவ போறா அப்படின்னா இவள் தீட்டுப்பட்டவள் போறான்னு எல்லாரும் அங்க அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அவ அந்த பிரச்சனை எதையும் பார்க்கல. அவ ஒன்னே ஒண்ணுதான் பார்க்கிறா, இயேசுவை மாத்திரமே அவள் பார்க்கிறாள். அப்போ விசுவாசம் அப்படிங்கிறது எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் தெரிந்திருப்பது அல்ல. விசுவாசம் அப்படிங்கிறது இயேசுவே எனக்கு பதில் அப்படிங்கிறத நம்புவது மாத்திரமே. இன்றைக்கு நம்முடைய இருதயம் எதை நம்பிக்கொண்டிருக்கிறது, எதை உணர்கிறது? பல அற்புதங்கள் நம்ம எதெல்லாம் இருதயத்துல உணர்றோமோ, அறிந்து உணர்றோமோ, அது சரீரத்துல ஹீலிங்கா நமக்கு கிடைக்குது, நம்ம சோலுக்கு ஹீலிங்கா நமக்கு கிடைக்குது. இது எல்லாமே இந்த இருதயத்தில் அறிந்து உணர்வதினால் மாத்திரமே இது எல்லாம் நமக்கு நடக்குது. என்ன அற்புதம் நமக்கு நடக்கணும்னாலும் எனக்காக என் இயேசு இருக்கிறார், அவர் எனக்காக சிலுவையில் செய்து முடித்த அத்தனை நன்மைகளையும் நான் ஏற்கனவே சுதந்தரித்து இருக்கிறேன் என்கிறதை, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், இருதயத்தில் அறிந்து உணர்ந்தவர்கள். உணர்வதுனா ரியலா பார்க்கிறது. எப்போ நம்ம ஏதாவது ஒரு செய்தியை கேட்ட உடனே நம்ம பாடி வரைக்கும் அதை ஃபீல் பண்றோம். அது போல இயேசுவை குறித்ததான அந்த நிஜத்தை ரியலா நம்ம எப்போ ஃபீல் பண்றோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேண்டின அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கும். இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தைக்குள்ள என்னெல்லாம் அடங்கி இருக்குதுங்கிறத நம்ம இனி போக போக பார்ப்போம். இங்க இயேசு அடுத்தது அங்க நம்ம பார்க்கிறோம், அவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அங்க மார்க்குல பார்க்கிறோம், மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இங்க இயேசு சொல்லல உன் முயற்சி உன்னை ரட்சித்தது, உன்னுடைய நல்ல செயல்கள் உன்னை ரட்சித்தது, நீ இவ்வளவு உதவி செஞ்சிருக்க, நீ இதெல்லாம் நன்மையானதெல்லாம் செஞ்சிருக்க, அது உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லல. ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ரட்சிப்பு நமக்கு வியாதியில இருந்து ரட்சிப்புனாலும் சரி, என்ன போராட்டங்கள்ல இருந்து நமக்கு ரட்சிப்புனாலும் சரி, இது எல்லாமே தேவனுடைய கிருபையினால் நமக்கு கிடைக்கிறது. விசுவாசம் அதை ஏற்றுக்கொள்ளுகிற கரமாயிருக்கிறது, கைகளாயிருக்கிறது. அவர் கொடுக்கிறாரு சுகத்தை, ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறாரு. இந்த விசுவாசம் என்கிற கைகளை நீட்டி நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு கிஃப்ட் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னா, இல்ல நம்ம மற்றவங்கள்ட்ட இருந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா, அதை வாங்குறதுக்கு நம்ம கையை நீட்டணும். இந்த கையை நீட்டுவதற்கு பெயர்தான் விசுவாசம். இந்த விசுவாசம் அந்த கிஃப்ட உருவாக்கல, அந்த கிஃப்ட் ஏற்கனவே அவர் கொடுத்திருக்கிறார். இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசை கை நீட்டி பெற்றுக்கொள்வதுதான் விசுவாசம். விசுவாசம் ரட்சிப்பு சுகத்தை சம்பாதிப்பது அல்ல. விசுவாசம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவதுதான் விசுவாசமா இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் எந்த இடத்துல எப்படி நம்ம விசுவாசிக்கிறோம்?
அந்த பெண் இயேசுவினுடைய வஸ்திரத்தை தான் தொட்டா. அந்த தொடுதல் சாதாரண தொடுதல் அல்ல. விசுவாசத்தோடு செய்யப்படுகிற எந்த ஒரு காரியமும் அது அற்புதத்தை உருவாக்கும் காரியமா இருக்கிறது. இப்ப எல்லார் வீட்டுக்கும் நமக்கு மேல இபி கனெக்ஷன், ஒயர் எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. அது போறதுனால நம்ம வீட்டுக்குள்ள லைட் வராது. நமக்கு தேவையான அந்த ப்ராப்பர் கனெக்ஷன் இருந்தாதான் நம்ம வீட்டுக்குள்ள அந்த கரண்ட் நமக்கு சப்ளை இருக்கோ. அந்த கரண்ட் சப்ளை இருந்தாதான் நம்ம வீட்டுல லைட் எரியும், ஃபேன் ஓடும். அது போல இயேசுவை பற்றி கேட்பது மாத்திரம் அல்ல, நம்ம விசுவாசம் அவரோடு கூட இணையும் பொழுது அப்பதான் அவருடைய வல்லமை செயல்படுகிறது. இன்னைக்கும் நிறைய மெசேஜஸ கேட்டுட்டே இருக்கிறாங்க. இங்க ஓடுறாங்க, அங்க ஓடுறாங்க, அதை கேட்கிறாங்க, இதை கேட்கிறாங்க. ஆனா நம்ம இருதயம் அவரோடு கூட இணைந்திருக்கிறதா? என் இயேசு அவர் உண்மையானவர், நிஜமானவர், சத்தியமானவர், அவர் ரட்சிப்பை கொடுக்கிறவர். இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு கிரீக்ல சோசோ அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த சோசோங்கிற வார்த்தைக்கு பல அங்க டெஃபினிஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம இன்னும் நம்ம டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். இந்த ரட்சிப்பை நாம் சுதந்தரித்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்துட்டோம்னா நமக்கு ரட்சிப்பு நிச்சயம். நம்ம தோல்வியில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வியாதியில வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு புரியணும். இன்னைக்கு கொஞ்சம் நீங்க லிட்டரலா நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த சுகத்தை கொடுத்த கிறிஸ்து அன்றைக்கு வெளிப்புறமாய் அவர் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. இந்த உலகத்துல வாழ்ந்த அந்த இயேசுவினுடைய வஸ்திரத்தை போய் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொடுகிறாள், அவள் குணமடைகிறாள். இன்றைக்கு இந்த கிறிஸ்து நமக்குள்ளேயே இருக்கிறார். அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா நாம் ஏற்கனவே சுகம் அடைந்திருப்பது எவ்வளவு நிச்சயம். இன்னமும் இந்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாருங்கிறத ரியலா நம்மளால என்ன செய்ய முடியல, உணர முடியல, அத நிஜமா பார்க்க முடியல. அதனாலதான் இன்னமும் நம்ம பலவித பலவீனங்களுக்குள்ள, கவலைகளுக்குள்ள, ஆத்துமாவில சோர்ந்து போய் நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அதே கிறிஸ்து அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவருடைய சரீரத்தின் வல்லமை அவளுடைய சரீரத்துக்குள்ள கடந்து சென்று ஒரே செகண்ட்ல இம்மீடியட்டா அந்த சுகத்தை அவள் பெற்றுக்கொண்டாள் என்றாள். இன்றைக்கு அதே கிறிஸ்து நமக்குள் அவர் வாசம் செய்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த கிறிஸ்துவே நமக்குள்ள இருந்தாருன்னா நம்மை எது தொட முடியும்? எந்த வியாதி பலவீனம் நம்மை தொட முடியும்? நாம் ஏற்கனவே வியாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சுகமாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நிஜத்தை நாம் உணர்கிறோமா? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர் சுமந்துட்டாரு. நமக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்து அவர் சுமந்து அதை எல்லாத்தையும் தீர்த்துட்டாரு. இன்னைக்கு நம்ம சரீரத்துல எப்படி பலவீனம் இருக்க முடியும் என்கிற நிஜத்தை நாம் உணர்கிறவர்களா இருக்கிறோமா? இந்த நிஜத்தை எப்போ உணர்றோமோ அந்த நொடிப்பொழுதுல நம்முடைய சரீரத்துல இருக்கிற பலவீனங்கள் விலகி போகும் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்னைக்கு கம்யூனியன் எடுக்கிறோம். கம்யூனியன் எடுக்கும் பொழுது அவருடைய சரீரத்தை நீங்க தொடுறீங்கிறத எத்தனை பேர் உணர்ந்து எடுக்கிறீங்க? லிட்டரலா அத அவருடைய சரீரமா நீங்க பார்ப்பீங்கன்னா அந்த கம்யூனியனை எடுக்கும் பொழுதே உங்களுக்கு சுகம் உண்டாகிறதை நீங்கள் பார்க்க முடியும்.
இன்னைக்கு அததான் நான் அடிக்கடி சொல்றது. ஒரு பேராசிட்டமால ஒரு தலைவலியோ ஒரு ஃபீவரோ வந்த உடனே நம்ம கையில எடுக்கிற பேராசிட்டமால் மேல அவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோம். ஆனா கம்யூனியன் எடுக்கும் பொழுது இது என் கிறிஸ்துவின் சரீரம் அப்படிங்கிறத இருதயத்துல உணர்கிறோமா? அத அவ்வளோ ரியலா பார்க்கிறோமா? நீங்க எப்போ அத ரியலா பார்த்து நீங்க கம்யூனியன் எடுக்கிறீங்களோ அங்கே சுகம் நிச்சயம். அதை ஏதோ ஒரு பொருளா நினைச்சு நம்ம எடுத்தோம்னா அந்த சுகத்தை நாம் பார்க்க முடியாது. இததான் பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 11 நம்ம பார்க்கிறோம். அந்த வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11 நான் வாசிக்கிறேன். 11:27. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி அது என்ன செய்யறானா போஜன பானம் பண்ணுகிறான். அவன் நிதானித்து அறியவில்லை. இது மற்ற உணவு போல அது என்ன செய்யல, ஒரு உணவா நம்ம பார்க்க கூடாது. ஏதோ ஒண்ணு நம்ம ஒரு சாப்பிடுற சாப்பாடு மாதிரி அதையும் வாய்க்குள்ள போடுறதா இல்ல. லிட்ரலா அது அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம் அப்படின்னு நம்ம உட்கொள்ளும் பொழுது அடுத்த வசனத்துல பவுல் சொல்றாரு, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். எது நிமித்தம்? அபாத்திரமாய் அவர்கள் புசித்தது நிமித்தம். அது அவருடைய சரீரத்துக்கு என்ன, அவர் சரீரம் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது? அவருடைய ரத்தம் நமக்கு எதை சொல்லுது? நமக்கு அவருடைய ரத்தம் நமக்கு என்னதை கொடுத்திருக்கு? புது உடன்படிக்கை. அவர் சொல்றாரு, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது. இந்த புது உடன்படிக்கையின் ரத்தம் என்ன நமக்கு கொடுக்குதுன்னா சுகத்தை கொடுக்கிறது. அந்த உடன்படிக்கை நமக்கு என்ன சொல்லுது? அதே அதிகாரத்துல அதுக்கு முந்தின வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம்னு இயேசு சொல்றாருன்னா, நீங்க கம்யூனியனை கையில எடுக்கும் பொழுது அது அவருடைய சரீரமா லிட்ரலா நீங்க பார்க்கிறீங்களா? இல்ல அபாத்திரமா ஏதோ ஒண்ணு கம்யூனியன் நம்ம எடுக்கிறோம், சின்ன வயசுல இருந்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, அதனால நம்ம எடுக்கிறோங்கிறதுல அந்த மைண்ட்ல இருந்து நம்ம கம்யூனியன் எடுக்கிறோமா? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி. அது எதுக்கு என்னை நினைவு கூறும்படி? என்னை நினைவு கூறும்படின்னு சொல்றாரு. அவரை நினைவு கூற சொல்றாரு. உங்களை பத்தி நினைவு கூற சொல்லல. உங்க பாவங்களை, உங்க குற்றங்களை நினைவு கூற சொல்லவில்லை. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஏன் அவரை நினைவு கூறணும்? எதுக்காக அந்த வார்த்தை அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 8. புது உடன்படிக்கை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அங்கதான் நம்ம பார்க்கிறோம். அங்க வசனம் சொல்லுது, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் உடன்படிக்கை. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார்,
பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்து இருக்கிறது. வசனம் சொல்லுது, நம்முடைய அநியாயங்களை அவர் கிருபையாய் மன்னித்து விட்டாராம். பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினைக்காத அளவுக்கு அவர் நம்மை விட்டு அவைகளை விலக்கி விட்டார். சங்கீதம் 103 பார்க்கிறோம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்போ இந்த உடன்படிக்கையில நமக்கு என்ன நடந்திருக்கு? நம்முடைய அக்கிரமங்களை மன்னிச்சிட்டாரு, பாவங்களை நம்மை விட்டு நீக்கி விட்டார், அதை நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுதான் புது உடன்படிக்கை. அப்ப அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு பாவங்கள் நீக்கப்பட்டு நம்முடைய அவர் அதை நினைவு கூறாத படிக்கு அவர் அதை என்ன செஞ்சிட்டாரு? நம்மை விட்டு அகற்றி விட்டார். இதை நினைவு கூற சொல்லுகிறார். நான் உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறேங்கிறத என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், இந்த கம்யூனியனை எடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அங்க என்ன நடக்குது? இது நடந்த உடனே அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டாலே நம்முடைய நோய்கள் குணமாகிறது. இத உணர்ந்து நம்ம எடுக்கும் பொழுது நீங்க உங்க சரீரத்தில் இருக்கிற நோய்கள் அத்தனையும் சுகமாகிறதை நீங்கள் உணர முடியும். இன்னைக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ லிட்டரலா அவர் ஒரு பர்சனா அவளுக்கு முன்னாடி நிக்கிறாரு. அவருடைய வஸ்திரத்தை போய் தொட்டு அவ சுகத்தை பெற்றுக்கொள்றா. இன்றைக்கு அதே கிறிஸ்து நமக்கு உள்ளே இருக்கிறாரு. நம்ம வார வாரம் கம்யூனியன் எடுக்கிறோம். ஒவ்வொரு சபைகள்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நம்ம லிட்டரலா சில நேரங்கள்ல ஜெபிக்கும் போது அவருடைய ரத்தம்னு சொல்லி நம்ம சுகமடைகிறதுக்கு நம்ம தண்ணீரை கூட ஜெபம் பண்ணி நம்ம குடிக்கிறோம், உட்கொள்றோம். அந்த நேரத்துல அவருடைய ரத்தமாய் நம்ம ரியலா நம்ம அதை பார்க்கிறோமா? அவருடைய சரீரமாய் நம்ம ரியலா அந்த அப்பத்தை உட்கொள்ளுகிறோமா? அடுத்ததா நம்ம பார்க்கிறோம். அதுலயே அங்க இதை எடுக்கும் பொழுது இதை லிட்டரலா அவருடைய சரீரம் அவருடைய ரத்தம்னு நம்ம அதை உணர்ந்து உட்கொள்ளும் பொழுது வசனம் சொல்லுது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. இந்த கம்யூனியன் எடுக்க 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 உங்களுக்குள்ள அவரை பற்றின அறிவு உண்டாகும். மனக்கண்கள் பிரகாசமடையும். இயேசு யார், தேவன் யார் என்கிற மனக்கண்கள் உங்களுக்கு பிரகாசம் அடையும். இதை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம லூக்கால படிக்கிறோம், அந்த எம்மாவூர் சீஷர்கள் இயேசுவோடு கூட அவங்க பிரயாணம் பண்ணி நடந்து போறாங்க. ஆனா அப்பெல்லாம் அவங்க அறிய முடியல, இயேசுவை அவர்களால் அறிய முடியவில்லை. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 24:30-31. அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, இங்க மனக்கண்கள் என்ன செய்து திறக்கப்படுது. தேவனை அறியும் கண்கள் அங்கே திறக்கப்படுகிறது. அவரை அறிந்தார்கள். அவர் பேசும்போதெல்லாம் கூட அவர் இயேசுன்னு அவங்க அறியல. இந்த கம்யூனியனை எடுக்கும் பொழுது அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்த மாத்திரத்துல அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. நீங்க லிட்டரலா நீங்க எடுக்கிற கம்யூனியனை அவருடைய சரீரம் அவருடைய ரத்தம்னு சொல்லி நீங்க எடுக்கும் பொழுது உங்களுடைய மனதின் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் அவரை அறிகிறவர்களாய் மாறுவீர்கள். அதான் புது உடன்படிக்கை. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். உங்களுடைய பாவங்களையோ குற்றங்களையோ நினைவு கூறுவதற்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை. ஏன்னா புது உடன்படிக்கையே என்னன்னா அக்கிரமங்களை மன்னிச்சு பாவங்களை நினைக்க மாட்டேங்கிறது தான் உடன்படிக்கை.
அப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் கம்யூனியனுக்கு போகும் பொழுது என் தேவன் என் பாவங்களை அவர் முற்றிலுமாய் நீக்கிவிட்டார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என்னுடைய பாவங்களை விலக்கிட்டாரு. அவர் தன்னுடைய சரீரத்துல என் பாவத்தை சுமந்துட்டாரு. இதத்தான் நினைவு கூற வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம எதை நினைவு கூறி கொண்டிருக்கிறோம்? வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. எபிரேயர் 10:22. அதுல அதுக்கு மேல இருந்தே நான் வாசிக்கிறேன். அந்த நாட்களுக்கு 15ல இருந்து 14 14ல இருந்து வாசிக்கிறேன். எபிரேயர் 10:14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம்னா, கிறிஸ்துவாகிய ஒரே பலியினாலே நாம் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். இதுதான் நிஜம். அடுத்த வசனம் சொல்லுது, இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படியெனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, இது நம்ம எபிரேயர் 8ல பார்த்ததுதான், என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். அவர் சொன்னதை நினைவு கூறணுமா? இல்ல நம்ம செய்த காரியங்கள், என்னைக்கோ பல வருஷத்துக்கு முன்னாடி செய்த காரியங்களை நாம் நினைவு கூறி கொண்டிருக்கிறோமா? அதை நினைவு கூறி கொண்டிருக்கிறோம்னா இன்னமும் நான் கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டதை பூரணமாக அறியாதவர்களாய், கண் சொருகி போன குருடர்களாய் நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். பழையவைகள் ஒளிந்து போயின. பழைய மனுஷன் அவன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். அவரைதான் நினைவு கூறணும். அவர் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரு எனக்கு, அதை நினைவு கூறணும்னு சொல்லி இங்கே இந்த எபிரோனை ஆக்கியோன்னு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுது, இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லை. எல்லாமே மன்னிக்கப்பட்டுருச்சு, இனி என்ன செய்ய தேவையில்லை, பலி செலுத்தப்பட தேவையில்லை. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் இன்னைக்கு ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். தன்னுடைய சரீரமாகிய திரை அது கிழிக்கப்பட்டது. அந்த திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த மார்க்கத்தின் வழியாய் நான் உட்பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் நம்ம தைரியமா இப்ப என்ன செய்யணுமா? தேவனிடத்திற்கு போக வேண்டுமாம். நம்முடைய அப்பாவினிடத்திற்கு போவதற்கு இயேசு கிறிஸ்து தனது சரீரமாகிய திரையின் வழியாய் ஒரு மாம்சத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், வசனம் சொல்லுது, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். எப்படி போணுமா? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் நம்ம அப்பா சமூகத்திற்கு போக வேண்டுமாம். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஒண்ணு நல்லா புரியணும், இந்த துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் நமக்கு இல்லைன்னா விசுவாசத்தின் பூரண நிச்சயம் நமக்கு ஒரு காலம் வராது.
இன்னைக்கு பல பேர் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இன்னமும் இந்த துர்மனசாட்சி. வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்முடைய மனசாட்சிய கூட செத்த கிரியைகள் அற சுத்திகரித்து இருக்கிறது. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்முடைய மனசாட்சி என்ன செய்திருக்கிறார்? எபிரேயர் 9 அந்த வசனம் இருக்குது, நீங்க வாசித்து பாருங்க. செத்த கிரியைகள் அற சுத்திகரித்திருக்கிறதாம். இன்னைக்கு நம்ம கம்யூனியன் எடுக்கும் போது என்ன மனசாட்சியோட போறோம்? எல்லாமே சுவிசேஷம் திரிக்கப்பட்டு இன்னைக்கு அப்படியே நம்ம குற்ற மனசாட்சிக்குள்ளே இருந்து 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 பாவத்தை விட்டு வெளியவும் வர முடியல. பாவத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும் தெரியல. இப்படியே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்போ நீங்க குற்ற மனசாட்சி, நீங்க துர்மனசாட்சி, நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் நீங்க உங்களை உணர்றீங்களோ அப்பதான் உண்மையாவே அந்த எண்ணங்களிலிருந்து நீங்க வெளியே வர முடியும். நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். என் பக்கத்துல பாவம் வர முடியாது. தேவனால் பிறந்திருக்கிற நான் என்னால் பாவம் செய்ய முடியாது. அந்த இடத்துக்கு நீங்க வந்துருவீங்க. ஏன்னா தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. எப்போ கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அந்த நொடி பொழுதுலயே அவருடைய வித்து நமக்குள்ள ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. அது வரைக்கும் வித்து உள்ளதான் இருக்குது. தேவனுடைய வித்து இருக்குது. அந்த ஸ்திரீயின் வித்தாகிய கிறிஸ்துவின் வித்து நமக்குள்ள தேவ வித்து நமக்குள்ள இருக்கு. இந்த ஜென்ம சுபாவமான மனுஷனுடைய வித்து நமக்குள்ள இருக்கு. இப்ப வரைக்கும் நம்மள டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த மனுஷனுடைய வித்து. மனுஷனுக்கு ஏற்ற பிரகாரமாய் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம்னா அந்த வித்து பயங்கரமா ஆக்டிவேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். தேவனை நம்பவே முடியல, தேவனை உணரவே முடியல, அவரை விசுவாசிக்கவே முடியல அப்படின்னா இன்னமும் அந்த மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற அந்த வித்து ஆக்டிவேஷன்ல இருக்கு. எப்போ தேவனுடைய வித்து நமக்கு ஆக்டிவேட் ஆகுதோ, நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய வித்து ஆக்டிவேட் ஆகுதோ அந்த இருதயம்தான் தேவனை விசுவாசிக்க முடியும். தேவனை அந்த வித்து ஆக்டிவேட் ஆகும் போதுதான் நம்மளால தேவனை நம்ப முடியும், தேவனை உணர முடியும். மற்றபடி தேவனை நாம் அறியவும் முடியாது, உணரவும் முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், மாம்ச சிந்தை அந்த அளவுக்கு தேவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கும். யோவான் 1 அந்த 12-13 நம்ம பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அங்க என்ன கொடுத்துட்டாரு? அதிகாரம், அத்தாரிட்டி, பவர் கொடுத்துட்டாரு. நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்துட்டார். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். வசனம் சொல்லுது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஒரு வித்து ஃபுல் ஆக்டிவேஷன்ல இருந்தது. முதல் ஆதாமுக்குள்ள பிறந்த நம்ம எல்லாருக்குள்ளயும் இந்த மாம்ச வித்து ஆக்டிவேஷன்ல இருந்தது. இப்போ கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்த உடனேயே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே நமக்குள்ள தேவனுடைய வித்து அங்க ஆக்டிவேஷன் ஆரம்பிக்குது. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன் என்கிறதை எவன் ஒருவன் உணர ஆரம்பிக்கிறானோ அந்த வித்து அவனுக்குள்ள தரித்திருக்கு. அந்த வித்து ஜீவன் அடையுது. அந்த வித்து எப்ப ஜீவன் அடையுதோ அந்த ஜீவன்ல இருந்து ஒருத்தர் செயல்படுவான் என்றால் அவன் தேவனை முழுமையுமாக நம்புகிறவனாய் இருப்பான். அவன்தான் பூரண சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறவனாய் இருப்பான். இன்னைக்கு நம்ம ஹார்ட் எப்படி இருக்கு? வசனம் சொல்லுது, அவர்கள்
அந்த மாம்ச வித்துல இருந்து பிறந்த அந்த ஜீன், அந்த டிஎன்ஏ எல்லாம் கம்ப்ளீட்டா மாறுது. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவனுக்கு நாம் பிறந்தவர்களாய் இருக்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு நம்ம பெற்றோர் மூலமோ நம்முடைய மூதாதையர் மூலமோ நமக்குள்ள வந்த எந்த டிஎன்ஏ நமக்குள்ள செயல்பட முடியும்? இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் உங்களுக்குள்ள ஓடுதுங்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னா, நீங்க இருதயத்துல உணர்வீங்கன்னா, உங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குறைபாடுகளும் நீங்கும். இது எல்லாமே ஒன்லி த்ரூ ஃபெய்த் நம்ம இதை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அத்தனை மருத்துவர்கள் அத்தனை காசு செலவழிக்கிறா, அத்தனையையும் அவ என்ன செய்யறா? துச்சமா எண்ணிட்டு, இல்ல இவர்கிட்ட போவேன், நான் சுகமாவேன். இன்னைக்கு இத்தனை காரியங்களை அவர் சிலுவையில் நமக்காக செய்து முடித்திருக்கிறார்னா எதை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம்? இங்க இந்த விசுவாசம் இவளுடைய சரீரத்தை மாத்திரம் அங்கு சுகமாக்கவில்லை, அவளுடைய ஆத்துமாவையும் அவளுடைய இருதயத்தையும் சுகமாக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். 12 வருஷமா அவள் ஒதுக்கப்பட்டிருந்தாள். இயேசு அங்க அவளை ஸ்திரீயேன்னு கூப்பிடல. எப்படி கூப்பிடுறாரு? மகளே, மை டாட்டர். சமுதாயத்தால் தள்ளப்பட்டவள், புறக்கணிக்கப்பட்டவள், அற்பமா எண்ணப்பட்டவள், தீட்டுப்பட்டவளாய் எல்லாராலும் அவள் தள்ளப்பட்டிருந்தாள். ஆனா இயேசு அங்க அவளுக்கு ஒரு புது ஐடென்டிட்டியை கொடுக்கிறாரு. சில நேரத்துல நம்ம சரீரத்துல வர்ற இந்த இந்த பிரச்சனைகளை விட நம்ம மனதில் எழும்புகிற அந்த காயங்கள் ரொம்ப பெருசா இருக்கும். ஆனால் இயேசு அதையும் சுகப்படுத்துகிறவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த சம்பவத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம விசுவாசத்தோடு அவர்கிட்ட வரும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தை அவர் நீக்குகிறவராய் இருக்கிறார். நம்முடைய அவமானங்களை நீக்குகிறார். நம்முடைய குற்ற உணர்வுகளை அவர் நீக்குகிறார். நீ என்னுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை அவர் கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க பிள்ளைங்கிற ஸ்தானத்தை நான் பெற்றிருக்கிறேன், இந்த உலகத்தை படைத்தவருக்கு நான் பிள்ளை என்கிறதை உணர்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? இந்த ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள பல அர்த்தங்கள் அடங்கி இருக்கு. ரட்சிப்புனா காப்பாற்றப்படுதல், காப்பாற்றுதல், விடுவிக்கப்படுறது, ஒரு ஹோல்னஸ நம்ம அனுபவிப்பது, சுகமடைவது, இது எல்லாமே இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஒரு உதாரணமா ஏசப்பா கூட சிலுவையில அறையப்பட்டிருந்த அந்த திருடன், கள்ளன், அவன் எந்த நல்ல செயலையும் வாழ்க்கையில அவனால செய்ய முடியல. அவனால அவன் வாழ்க்கைய நல்லபடியா வாழ முடியல. எல்லாருக்கும் அவனால அவன் மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தவனாதான் இருந்தான். ஆனா அவன் விசுவாசத்தோடு அந்த சிலுவையில தொங்கும் பொழுது அவரை விசுவாசித்தான். அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவன் விசுவாசித்தபடியினாலே அவன் ஒரு வார்த்தை சொல்றான், வாசிக்கிறேன். லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அவ்வளவு வாழ்க்கையில அத்தனை நாளும் பொல்லாங்கு செய்தவன் கடைசி நேரத்துல அவரை விசுவாசிக்கிறான். விசுவாசித்த உடனே அங்க இயேசு சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய். Truly I say to you, today you will be with me in paradise. அவனை ரட்சித்தது அவன் செயல்களா? இல்ல, அவன் இயேசுவின் மேல் வைத்த விசுவாசம். இன்னைக்கு நம்ம செயல்களை நம்பி நிறைய பேர் ஓடிட்டு இருக்கோம். நான் அதை செஞ்சா எனக்கு இது கிடைக்கும், இதை செஞ்சா எனக்கு ஆண்டவர் இதை செய்வாரு. இல்ல,
விசுவாசம் என்பதுதான் நீங்கள் ஏறெடுக்க வேண்டிய ஒரு செயலா இருக்கிறது. இந்த விசுவாசத்தினால உங்களுக்கு ஏற்படுகிற சந்தோஷம், விசுவாசத்தினால உங்களுக்கு ஏற்படுகிற ஒரு சமாதானம், இதுதான் செயல்கள். விசுவாசத்தின் இளைப்பாறுதல், இதுதான் ஆக்ஷன். ஃபெய்த் இன் ஆக்ஷன். நம்முடைய செயல்களிலே விசுவாசத்தை எப்படி காட்ட முடியும்னா, நம்ம சூழ்நிலைகளை பார்க்காதபடி நம்ம சமாதானமாய் இருப்பது, சூழ்நிலைகளை பார்க்காதபடி நம்ம சந்தோஷமா இருப்பது, சூழ்நிலைகளை பார்க்காதபடி எப்பொழுதும் இளைப்பாறுதலில் இருப்பது, இதுதான் விசுவாசத்தின் செயல்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செஞ்சு இப்படி செஞ்சு இத்தனை நாள் நான் ஃபாஸ்டிங் இருக்கணும். ஃபாஸ்டிங் எதுக்கு இருக்கணும்? இந்த ஃபெய்த் நமக்குள்ள பில்ட் ஆகிறதுக்கு. ஆனா என்ன நினைக்கிறோம்? இந்த ஃபாஸ்டிங் இருந்தா அவர் செய்வாரு. அவரை குறித்ததான தவறான எண்ணங்கள் நமக்கு நிறைய இருக்கு. எல்லாமே அவர் செய்து முடித்து விட்டார். அந்த கிருபை நமக்கு எல்லாமே அந்த ஃப்ளோ இருக்கு. இத நம்ம கை நீட்டி வாங்குவதற்கு நமக்கு விசுவாசம் தேவையா இருக்கிறது. அவரை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ரியலா, உண்மையானவராய், நிஜமானவராய், சத்தியமானவராய் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். அந்த பெண்ணுக்கு 12 வருஷம் நோய் இருக்கு. ஆயிரக்கணக்கான நாட்கள், ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள்னா நம்ம கணக்கு பார்ப்போம். பல தோல்விகள், எல்லாராலும் இத்தனை வார்த்தைகள் அவ கேட்டிருப்பா. நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலை தான். ஆனா அவளுடைய விசுவாசம் அந்த எல்லாவற்றையும் விட பெரிதா இருந்ததை நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் பிரச்சனையுடைய அளவை என்ன செய்யாதான்? பார்க்காதான். தேவனுடைய வல்லமையின் அளவை பார்க்கும். அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், அவர் எவ்வளவு வார்த்தைக்கு உண்மையுள்ளவர், அவர் எவ்வளவு நல்லவர். என் வாழ்க்கையில என்னை குறித்ததான அவருடைய திட்டங்கள் அது நன்மையானவைகள் என்பதை உணர்கிறவர்கள் நன்மையானவைகளை வாழ்க்கையில பெற்றுக்கொண்டே இருப்பாங்க. இன்னைக்கு அதை உணராதவர்கள் வாழ்க்கையில மற்ற மனிதர்களைப் போல, மண்ணானவனைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கும் நீங்க பலவீனத்தோட போராடி கொண்டிருக்கலாம், குடும்ப பிரச்சனையில நீங்க இருக்கலாம், இல்ல பொருளாதார நெருக்கடியில இருக்கலாம், ஏதோ ஒரு மனவேதனை உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல இயேசுவினிடத்தில் நாம் வரும் பொழுது அவர் சொல்றாரு, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். விசுவாசம் அப்படிங்கிறது அது ஏதோ ஒரு உணர்ச்சி இல்ல, ஒரு எமோஷன் இல்ல. விசுவாசங்கிறது என்னால முடியாது, ஆனால் என் இயேசுவால் முடியும், அவருடைய வல்லமையினால் முடியும் என்பதை முழு இருதயத்தோடும் நம்புவது. அந்த பெண் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட பொழுது அவளுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. நாமும் விசுவாசத்தோடு இயேசுவை பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய சரீரத்தை மாத்திரம் அல்ல, நம்முடைய இருதயத்தை, வாழ்க்கைய எட்டர்னலா எல்லா காரியங்களிலும் இருந்து ரட்சித்து சுகத்தை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து நமக்கு வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். எந்த அளவுக்கு நம்ம இந்த விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். அவரை ரியலா பார்ப்பதுதான் விசுவாசம். அவரை நிஜமா பார்க்கிறது தான் விசுவாசம். இன்னைக்கு காண்கிற எல்லாத்தையும் நம்மளால நிஜமா பார்க்க முடியுது. ஆனா காணக்கூடாத தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், என்னோடு கூட அவர் இருக்கிறார், அவருக்குள் நான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் நிஜமாக பார்க்க முடிகிறதா? பர்த்திமேயு குருடன் பார்க்கிறோம். அவன் சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க அவனை அமைதியா இருக்க சொல்றாங்க. ஆனா அவன் இன்னும் அதிகமா கூப்பிடுறானா.
அங்க இயேசு சொல்றாரு, நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். மார்க்கு 10:52. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அவன் கண்ணுதான் குருடா இருந்துச்சு, ஆனா அவனுடைய விசுவாசம் ரொம்ப தெளிவா இருக்கு. அவன் இருதயத்தின் கண்கள் ரொம்ப தெளிவா இருக்கு. இவர் தாவீதின் குமாரன்னா எனக்கு இவர் ரட்சிப்பை கொடுக்க வல்லவர் அப்படின்னு அவன் இருதயத்தின் கண்கள் தெளிவா இருந்தபடியினாலே சரீரத்தின் கண்கள் தெளிவடைந்தது, பார்வையடைந்தது. இருதயத்தின் மனக்கண்களின் பார்வை நமக்கு எப்ப தெளிவா இருக்கோ, நம்ம வாழ்க்கையில எல்லாம் தெளிவடைய ஆரம்பிக்கும். பல நேரங்கள்ல நம்முடைய கண்களுக்கு லிட்டரலா பிசிக்கல் ஐஸ்க்கு பதில் தெரியாது. ஆனா விசுவாசம் தேவன் என்ன செய்ய போறாருங்கிறத முன்கூட்டியே பார்க்க ஆரம்பிக்கிறது. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாய் இருக்கிறோம். பார்க்கிறத நம்புகிறது நம்பிக்கை அல்ல, காண்கிறதை நம்புவது நம்பிக்கை அல்ல. காணாததை நம்புவோமாகில் அது வருவதற்காக பொறுமையோடே நாம் காத்திருப்போமாம். நம்ம காணாததை நம்புறோமா, காண்கிறதையே பார்த்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு என் வாழ்க்கையில என்ன நடக்கு, நேத்து என்ன நடந்தது, இதையே வச்சு நம்ம சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில காலத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறோமா? நூற்றுக்கு அதிபதியை பார்க்கிறோம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. அவர் இயேசுவினுடைய தொடுதலை கூட கேட்கல. ஒரு வார்த்தை போதோ, அதுதான் அவருடைய இருதயத்தின் விசுவாசம். இவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தா போதும், அங்கே என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். வசனம் சொல்லுது, அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். இன்னைக்கோ நான் விசுவாசிக்கிறேன், இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற பல பேருடைய வாழ்க்கையில பல சுகங்களை தேவன் இன்றைக்கு ரிலீஸ் பண்றத நான் பேசுறேன். எந்த இடத்துலலாம் உங்களுக்கு சுகம் வேணும், ரட்சிப்பு வேணும், விடுதலை வேணும்னு பல நாட்களாய் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, போராடி கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்க விசுவாசத்தோடு நீங்க கேட்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில அத்தனை பகுதிகளிலும் சுகம், விடுதலை எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். எதையும் நீங்க பார்க்க வேண்டாம், அவர் ஒருவர் தான் சகலவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால ஏதாவது இருக்குதா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கடலை பிளந்தவர், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தவர், மரித்த லாசருவை 4 நாட்கள் மரித்து போனவனை, அந்த சரீரம் அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பித்த அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பின வல்லமை உள்ளவர் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவரைதான் ஒவ்வொரு நேரமும் உங்க கையில ஏந்தி அந்த சரீரத்தை நீங்க உட்கொள்றீங்க. அந்த சரீரத்தின் ஓரத்தை தொட்டாலே சுகம்னா, நீங்க அந்த சரீரத்தையே உட்கொள்ளுகிறீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு அவருடைய சரீரத்தை ரியலா பார்க்கணும், எந்த அளவுக்கு அவரை ரியலா நிஜமா நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை அனுபவிக்க முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது சூப்பர் நேச்சுரலா பார்க்கிற வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிற ஒரு வாழ்க்கை. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். விசுவாசங்கிறது சூழ்நிலைகளை மறுப்பது கிடையாது. சூழ்நிலைகளை விட தேவன் பெரியவர் என்பதை நம்புவதற்கு பெயரே விசுவாசம். அதனால விசுவாசம்
நம்மளை என்ன செய்தான்? இயேசுவை நோக்கி நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. தேவனுடைய கிருபை, அவர் கிருபையில நமக்கு வச்சிருக்கிற அத்தனை ஆசிர்வாதங்களையும் சுதந்தரிக்க செய்வதுதான் விசுவாசம். நம்பிக்கையை கொடுப்பது, தேவனுடைய வல்லமையோடு நம்மை இணைக்கிற ஒரு காரியமே விசுவாசம்தான். இன்னைக்கு அந்த ஸ்திரீயினுடைய சரீரத்துக்குள்ள இயேசுவினுடைய வல்லமை எப்படி புறப்பட்டது, எப்படி கடந்து சென்றது? அவளுடைய விசுவாசம். இருதயத்துல நீங்க எதெல்லாம் ரியலா நீங்க பார்க்கிறீங்களோ, கிறிஸ்துவை குறித்த அந்த சத்தியங்களை ரியலா நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்களோ, அத படமா பார்த்து அததான் நிஜம்னு நீங்க எப்ப நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, அது உங்க வாழ்க்கையில நிஜமாய் மாறும். அவ அததான் நிஜமா பார்த்தா. அவருடைய வஸ்திரத்துல வல்லமை இருக்குங்கிறத அவ நம்புறா, அத ரியலா பார்க்கிறா. அதனால அந்த வஸ்திரத்திலிருந்து அவளுக்கு வல்லமை வந்தது. 100க்கு அதிபதி அவர் வார்த்தையில வல்லமை இருக்குதுங்கிறத அவர் நிஜமா உணர்றாரு. அந்த வார்த்தையில அந்த வல்லமை விசுவாசத்தின் மூலம் கடந்து சென்று அந்த வார்த்தையில் மூலம், அந்த வார்த்தையின் வல்லமை மூலம் அங்கே அவனுடைய வேலைக்காரன் சுகமடைகிறான். நீங்க எதெல்லாம் ரியலா நீங்க உங்க இருதயத்துல பார்க்கிறீங்களோ, அவருடைய வார்த்தையை நீங்க நிஜமா பார்ப்பீங்கன்னா அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிஜமாய் மாறும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்கி விட்டார் அப்படின்னு நீங்க நம்புவீங்கன்னா உங்க பொருளாதார தேவைகள் அத்தனையும் உங்களுக்கு சந்திக்கப்படுகிறத நீங்க பார்ப்பீங்க. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அதை ரியலா நீங்க பார்க்கணும். அவர் சொல்றாரு, வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது, எல்லாமே அவருடையது. அப்ப அவர்கிட்ட இருந்து நமக்கு வரணும்னா எல்லாமே அபண்டன்ஸ்ல தான் நமக்கு வரும். குறைவு என்பது நமக்கு இல்லை. எது அவருடைய வார்த்தையை நீங்க நிஜமா இருதயத்துல, இதுதான் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம், இது இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த வாக்கு தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது, நான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னா இந்த வாக்கு தத்தம் எனக்கு உரிமையாய் நான் பாராட்டி இதை எடுத்துக்கொள்ளுகிறேன்னு சொல்லும் பொழுது நீங்க எங்க இருந்தாவது உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் சரி அது உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. நீங்க உங்க தேவைகளுக்காக கவலைப்படுற இடத்துல தேவன் உங்களை ஒரு நாளும் வைக்க மாட்டார். இன்னைக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் குறைவுபட்டிருக்கிறோமா அங்கதான் குறைவுகள்ல நம்ம இருப்போம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பதில் தெரியாம இருக்கலாம், இன்னும் ஏதோ க்ளோஸ்ட் டோர்ஸ் உங்க வாழ்க்கையில இருக்கலாம், ஜெபத்துக்கு பலன் இன்னும் காணப்படாமல் இருக்கலாம். ஆனா விசுவாசம் சொல்லுது, நான் பார்க்கல, ஆனா என் தேவன் எனக்காக செயல்படுகிறார். நான் உணரல, ஆனா அவர் என்னோடு கூட இருந்து எனக்காக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நான் இன்னும் என் கையில அதை பெற்றுக்கொள்ளல, ஆனால் அவருடைய வாக்கு தத்தம் ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது. அவர் கொடுத்த வாக்கு தத்தம் அது நிஜமானது, அது நிச்சயமாய் நான் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரித்து கொண்டேன். நீங்க எப்ப நான் பெற்றுக்கொண்டேன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, அப்பா நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க, உமக்கு நன்றி அப்படிங்கிற இடத்துக்கு உங்க ஹார்ட் வரும்போது உங்க கைகள்ல நீங்க அதை பெற்றுக்கொள்ளுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் வாக்கு தத்தத்திற்கு உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அதனாலதான் எவீருவை பார்த்து இயேசு சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசங்கிறது ஏதோ அவர் கைய பிடிச்சு நம்ம போய் நமக்கு அற்புதத்தை செய்ய வைக்க கூடிய ஒரு ஏதோ நம்முடைய சக்தி அப்படிங்கிறது இல்லை. அவர் ஏற்கனவே நமக்காக நீட்டி இருக்கிற அவருடைய கரத்தை பற்றி கொள்வதுதான் விசுவாசம். ஓ விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு அவர் சொல்றாரு. என் வல்லமை உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லல. நான் எவ்வளோ பெரிய சுகமளிக்க கூடிய வல்லமையை உடையவன்,
பரிசுத்தாவியின் நிறைவை பெற்றிருக்கிறவன். அதனால அந்த வல்லமையும் அந்த நிறைவும் உனக்கு சுகத்தை கொடுத்ததுன்னு அவர் சொல்லல. அவர் சொல்றாரு, நீ என்ன நம்பின அந்த நம்பிக்கை என் கிருபை உன் வாழ்க்கையில செயல்படும்படி செய்தது. இன்றைக்கும் நாம் எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு லிட்ரலா அவர் உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க உணருங்க. அவர் உங்க கூட இருக்கிறத உணருங்க. அவருக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. நீங்க தேவனுடைய வித்து இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கு. அந்த வித்து உள்ள இருந்து அது அது ஜீவனாய் அது வெளியே வரும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அவிசுவாசம், சந்தேகம், இது எல்லாம் அது காணாம போயிரும். இதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்குள்ள சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. அவர் என்ன சாட்சி கொடுக்கிறார்? எபிரேயர் 10 பாக்குறோம், உன் அக்கிரமங்களையும் உன் பாவங்களையும் அவர் நினைப்பதில்லைன்னு அவர் சாட்சி கொடுக்கிறாராம். நீ தேவனுக்கு பிள்ளைன்னு சாட்சி கொடுக்கிறாராம். இப்போ நம்ம அவர்கிட்ட போகும்போது விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நம்ம போகணும்னா நமக்கு முதலாவது துர்மனசாட்சி இருக்கக்கூடாது. நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற அவருடைய ரத்தம் சுத்திகரித்திருக்கிறது என்கிறதை உணர்ந்தவர்களாய் அவருடைய சமூகத்துக்கு நம்ம போக வேண்டிய இடத்துல நம்மை தேவன் வைத்திருக்கிறார். உணர்ந்தவர்களா நம்ம கொஞ்ச நேரம் அப்படி ஜெபிக்கலாம். இன்றைக்கும் நீங்க எதுல இருந்தெல்லாம் நீங்க ரட்சிப்பு வேணும்னு நினைக்கிறீங்க, அத்தனையில இருந்தோம் தேவன் உங்களுக்கு அவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்புங்கிறது ஏதோ பரலோகத்துக்கு போறதுக்காக மாத்திரம் அல்ல. நம்முடைய இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்ம ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள, குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். தேவனோடு கூட நம்ம சமாதானமாகி இருக்கிறோம். வசனம் சொல்லுது, மத்தேயுல பார்க்கிறோம், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவராம். இந்த பிசிக்கல் ஹீலிங், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சரீரத்துல அவர் சுகத்தை கொடுக்கிறவராய் வெளிப்படுத்துகிறார். ரட்சிப்பு, அவர் ரட்சிக்கிறவர். இயேசுனா ரட்சிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அங்க ஆத்மாவில ரட்சிப்பு உண்டாகுது, சரீரத்துல ரட்சிப்பு உண்டாகுது. அந்த குஷ்டரோகியை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அங்க சரீரத்துல அங்க விடுதலை, பிசாசுகள் துரத்தப்பட்டு அவங்க சுகமாக்கப்படுறாங்க. எல்லாமே இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இந்த கிறிஸ்துவுக்குள் நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க எல்லா ரட்சிப்பையும் ஏற்கனவே பெற்றிருக்கிறீர்கள் என்பதுதான் நிஜம். அப்போ பிசிக்கலா உங்க பாடி அங்க ஃபுல்னஸ்க்கு, ஹோல்னஸ்க்கு வரணும். அதுதான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. எமோஷனலா அவர் சொல்றாரு, மகளே திடன் கொள். ஸ்பிரிச்சுவலா தேவனோடு கூட இருக்கிற உறவுல அவர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். அப்போ ரட்சிப்பு அப்படிங்கிறது ஆத்துமா ஏதோ பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம ரட்சிக்கப்படணுங்கிறதுக்கு அது மட்டும் முழுமையான ரட்சிப்பு இல்லை. சால்வேஷன் வித்தவுட் டெலிவரன்ஸ், விடுதலை இல்லாம ஒரு ரட்சிப்பு அப்படின்னா அது இன்கம்ப்ளீட், அது முழுமையானது அல்ல. கிறிஸ்து சிலுவையில் நமக்காக எல்லா ரட்சிப்பையும் அவர் கொடுத்து விட்டார். பிசிக்கல் ஹீலிங், எமோஷனல் ஹீலிங், ஸ்பிரிச்சுவலா நம்ம ரட்சிக்கப்பட்டு அவருக்கு பிள்ளைகளாக்கப்பட்டு இருக்கிறோம். இது எல்லாமே விசுவாசத்தின் மூலம் நாம் சுதந்தரிக்க முடியும். இன்றைக்கு இந்த இடத்துக்கு தேவன் நம்மை அவர் ஏற்கனவே நம்ம கொண்டு வந்துட்டார். இதை உணர்கிறவர்களாய் நாம் மாறும் பொழுது, அதான் சொல்றேன், எதை நம்ம ரியலா பார்க்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அவருடைய வார்த்தையை நிஜமா பார்த்தோம்னா அன்சீன் ரெல்ம்ல இருந்து அந்த வார்த்தை நமக்காக சிருஷ்டிக்கப்பட்டு நம்ம அதை அனுபவிக்க ஆரம்பிப்போம்.
இல்ல மனுஷங்களை ஜென்ம சுபாவமான மனுஷர்களை போல நம்ம சிந்திச்சு அதையே யோசிச்சு அதையே தியானிச்சுட்டு இருந்தோம்னா அதுதான் நமக்கு நடக்கும். இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயத்துக்குள்ளதான் அவருடைய ராஜ்யம் வந்திருக்குன்னு அவர் சொல்றாரு. ஆனா அந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்றோமா? இல்ல உலகத்தாரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பூமிக்குரியதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோமா? மேலானவைகளை பார்க்கிறோமா? கிறிஸ்து வீற்றிருக்கிற இடத்திலுள்ள மேலானவைகளை நாம் பார்க்கிறோமா? இன்றைக்கும் அதை உணர்ந்தவர்களா கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஜீவன் உள்ள தேவன், ஜீவன் உள்ள தேவன் அப்பா. நீர் கல்லோ மண்ணோ அல்ல, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாம்கிட்ட சொன்னீங்க, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு என்று சொன்னீங்கப்பா. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களை பாதுகாக்க வல்லமையுள்ளவர், எங்களை விடுவிக்க வல்லமையுள்ளவர், எங்களை வழிநடத்த வல்லமையுள்ளவர், எங்களுக்கு நன்மையானவைகளை செய்வதற்கு வல்லமையுள்ளவர், எதையும் செய்யும் வல்லமையுள்ளவர். நீங்க எங்க கூட இருக்கிறீங்கிறத இன்னும் நாங்க உணர அறிய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களை ரியலா எல்லா சூழ்நிலைகளிலும் எங்க சூழ்நிலைகளை நாங்க ரியலா பார்க்காதபடி எங்க கூட இருக்கிற எங்க தேவனை, எங்களுக்குள்ள இருக்கிற உங்களை நாங்க ரியலா பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உண்மையே நிஜமாய் பார்க்க நீங்க ஒருவர் மாத்திரமே சத்தியப்பரர், எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். தேவன் ஒருவரே சத்தியப்பரர், எந்த மனுஷனும் பொய்யன். மனுஷ சொல்றது, மனுஷ கொடுத்த ரிப்போர்ட் எல்லாமே அது மாயையும் பொய்யுமாய் இருக்கிறது. நீர் ஒருவரே சத்தியப்பரர் என்பதை நாங்கள் விசுவாசிக்க கூடிய இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆதி காலம் முதல் பொய் உரையாத தேவன், ஆதி காலத்துல இருந்து பிஃபோர் டைம் பிகன், உங்க நேச்சரை உங்களால பொய் சொல்ல முடியாது. இன்னைக்கு வேதத்துல இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் அது நிஜமும் சத்தியமுமாய் இருக்கிறது. நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அது நிஜம், சத்தியம். அதை நாங்க நம்புறோம்ப்பா, அதை விசுவாசிக்கிறோம், அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. பரிசுத்தாவியானவருடைய பலத்தினாலே எங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நிரப்புவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை செயல்களிலே காண்பிக்க, எங்களுடைய கிரியைகளிலே காண்பிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அதை சந்தோஷமாய், சமாதானமாய், இளைப்பாறுதலாய், துதியாய் எங்களுக்குள்ளே இருந்து அது வெளிவரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பவுலும் சீலாவும் அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்ததுனாலதான் அவங்க சரீரத்துல வாங்கின அடி அவங்களுக்கு பெருசா தெரியல, அவங்க கட்டப்பட்டிருந்த அந்த கட்டுகள் அவங்களுக்கு பெருசா தெரியல. நடு ராத்திரியில அந்த விசுவாசம் செயலாய் வெளிப்பட்டதப்பா. அவங்க பாடி துதி செய்தாங்க, அந்த கட்டுகளும் கலன்றது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசத்தை நீர் எங்களுக்குள்ளே நீர் வைத்திருக்கிறீர். அதிலிருந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். ஆண்டவரே, விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் 100 மடங்கு பலன் தருவதாக இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.